சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையிலான குளிர்சாதன வசதி கொண்ட புறநகர் ரயில் மின்சார சேவை இன்று தொடங்கியது. செங்கல்பட்டு, தாம்பரம் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் இருந்து பள்ளி, கல்லூரிகள் மற்றும் பணிகளுக்கு செல்வோர் விரைவு மின்சாரம் ரயிலை பயன்படுத்துவதால் நாளுக்கு நாள் கூட்டம் அதிகரித்து வருகிறது. இதை கருத்தில் கொண்ட சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையிலான ஏசி வசதி கொண்ட விரைவு ரயில் இயக்கப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்திருந்தது. மும்பை ஏசி மின்சார ரயில் வெற்றியை தொடர்ந்து சென்னையில் தற்போது சோதனை ஓட்டம் நிறைவடைந்த நிலையில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. சென்னை கடற்கரையில் இருந்து காலை 7 மணி முதல் சேவை தொடங்கியது. இந்த ரயில் தானியங்கி கதவுகள், கண்காணிப்பு கேமரா பயன்படுத்துவதால் தகவல் மையம் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டுள்ளன. இந்த ரயில் ஞாயிற்றுக்கிழமை தவிர வார 6 நாட்களுக்கும் இயக்கப்படும். சென்னை கடற்கரையிலிருந்து காலை 7 மணிக்கு புறப்படும் ரயில் காலை 8:35 மணிக்கு செங்கல்பட்டு சென்றடையும். மறுமார்க்கமாக செங்கல்பட்டிலிருந்து காலை 9 மணி புறப்பட்டு காலை 10:30 மணிக்கு கடற்கரை வந்து அடையும். சென்னை கடற்கரை மாலை 3:45 புறப்பட்டு ரயில் மாலை 5:25 செங்கல்பட்டு சென்றடையும். மறுமார்க்கமாக செங்கல்பட்டிலிருந்து மாலை 5:45 புறப்பட்டு ரயில் இரவு 7:15 மணிக்கு சென்னை கடற்கரை வந்து அடையும். இந்த ரயில் சென்னை கோட்டை, பூங்கா, எழும்பூர், மாம்பலம், கிண்டி, பரங்கிமலை, திரிசூலம், தாம்பரம், பெருங்களத்தூர், கூடுவாஞ்சேரி, சிங்கப்பெருமாள் கோயில், பரனூர் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். இது போன்ற சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே வழக்கமாக இயக்கப்படும் மின்சார ரயில் பாதையில் ஏசி மின்சார ரயில் இரவு நேரங்களில் ஒரு முறை இயக்கப்படும். சென்னை கடற்கரையிலிருந்து இரவு 7:35 மணிக்கு புறப்பட்டு ரயில் இரவு 8:30 மணிக்கு தாம்பரம் சென்றடையும். மறுமார்க்கமாக தாம்பரத்திலிருந்து அதிகாலை 5:45 புறப்பட்டு 6:45 சென்னை கடற்கரை வந்து அடையும். இந்த ரயில் சேவை கோட்டை, பூங்கா, எழும்பூர், சேத்துப்பட்டு, நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், மாம்பலம், சைதாப்பேட்டை, கிண்டி, பரங்கிமலை, பழவந்தாங்கல், மீனம்பாக்கம், திரிசூலம், பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம், சானிட்டோரியம் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். சென்னை கடற்கரையிலிருந்து குறைஞ்சபட்சம் கட்டணமாக 35 ஆகவும் அதிகபட்ச கட்டணமாக 105 ஆகவும் இருக்கும். சென்னை கோட்டை 35, சென்னை பார்க் 35, எழும்பூர் 35, மாம்பலம் 40, கிண்டி 60, பரங்கிமலை 60, திரிசூலம் 60 ரூபாயும், தாம்பரம் 85 ரூபாயும், பெருங்களத்தூர் 85 ரூபாயும், கூடுவாஞ்சேரி 90 ரூபாயும், பொத்தேரி 90 ரூபாயும், சிங்கப்பெருமாள் கோயில் 100 ரூபாயாகவும், செங்கல்பட்டு 105 ரூபாயாகவும் வசூலிக்கப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது.